என்ன ராமர் வருவர் சொன்னா எப்ப வருவர் தெரியல, எனக்கு ஒரு காலம் அவரோட சேர்ந்து வாழ்ற காலம்னு ஒண்ணு இருக்கா, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடுமா அப்படின்னு கண்ணீர் விட்டு வரா. ராமகிருஷ்ணா விஸ்வாமித்திர அழைச்சிட்டு வர இந்த கதையை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கதான் தன்னாலதான் அவனுக்கு சாப விமோசனம் அப்படிங்கறத கேட்கிறார். ஆனா தன்னோட திருவடி இப்ப ஏற்பட்ட ரிஷி பத்தினி அவன் மேலப்பட்டா அபசாரம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி தன்னோட சரணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கிறான். அவ எங்கேயாவது இருந்தா அவன் மேல பட்டுட போதே அப்படின்னு. ஆனா அவளுக்கு எப்படி சாப விமோசனம் அப்படின்னா அவள் திருவடி பட்டா மட்டும்தான் சாப விமோசனமே. இப்ப இது எப்படி சம்பவிக்கும்? இவரோ திருவடி படவே படாதுன்னு நினைச்சுன்னு வர்றாரு, அவ திருவடி பட்டாதான் சாப விமோசனம்னு இருக்கா. அப்ப அங்க ஜிலு ஜிலுன்னு காத்து அடிக்கிறது. அந்த வாயு பகவான் என்ன அவனோட பாத தூளி, ராமாபிரானோட பாத தூளி எடுத்து அந்த அகலியட்டை கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த